இங்கே வந்து காவேரியோட பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அதே மாதிரி காவேரியும் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து குழந்தைங்க கூட அவ்வளோ அழகாக கேக் வெட்டி கட் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, கங்காவும் யமுனாவும் ஒரு பிளான் பண்ணி வந்து விஜய் பற்றி காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ இந்த குழந்தையோட அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கலாம், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கார் அப்படின்னு நம்மலாம் சொல்லி இப்போ வந்து ஏற்றி விடுறாங்க. இதனால் காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க, ஆமாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்டே, எப்படியாவது காவேரி விஜய் சேர்த்து வைக்கணுமா, அதுக்கு காவேரியும் வந்து விஜயும் தனிமையில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீ உருவாக்கணும், அவங்க கூட எங்கேயாவது வெளியே அமுச்சு விடுமா 2 பேரையும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எங்கடி அந்த பையன் வீட்டுக்கு வந்தாவே டென்ஷன் ஆயிடுறா, மாப்பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடாதுன்றா, வந்தாவே வந்து எரிஞ்சு விழுறா, இவளை என்ன தண்ணி பண்ணுறது, நாங்கள் பார்த்துக்குறோமா, அவன் மனசில் எப்படியாவது வந்து விஜய் பற்றி நல்லபடி அபிப்பிராயம் ஏற்படுத்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி விஜய் பற்றியும் குழந்தைய பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து கங்காவும் யமுனாவும் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம காவேரி கிட்ட, காவேரி வந்து இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜயோட சித்தப்பா வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து தாத்தா கிட்டே இந்த மாதிரி அந்த வந்து ராகு வந்துட்டான், இதுக்கப்புறம் வந்து அவங்கள வாழவே விட மாட்டான், நம்ம விஜயை தொல்லை கொடுத்துட்டே இருப்பான், அதனால் காவேரி ஒதுங்கி இருக்கிறது நல்லது, காவேரி விட்டு விஜய் ஒதுங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டு காவேரி வந்து, நான் ஒதுக்கணுமா காவேரி விட்டு, அது ஜென்மத்துட்டு நடக்காது, இன்னைக்கப்புறம் என் பொண்டாட்டியை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து வண்டியில் போயிட்டுருக்காரு. அப்போ ராகுவோட வண்டி வரும்போது ராகுவோட வண்டியை முன்னாடி வந்து நிறுத்துறாரு. ராகு வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. பார்த்தா விஜய் பார்த்து ராகு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து ராகுவை பார்த்துட்டு முறைக்கிறாரு. உடனே விஜய் வந்து, என்ன என் சித்தப்பா கிட்ட சொன்னியாமே, இந்த ஊரில் நானும் காவேரி இருக்கோம், அதனால் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், அவங்கள அழிக்கிறதே என்னோடய வேலைன்னு சொன்னியாமே, பார்க்கலாம் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம், இதோ நேரில் வந்திருக்கேன், இப்போ என்ன வேணாலும் பண்ண பார்க்கலாம் தம்பி அப்படின்னோடனே, கொடுத்ததெல்லாம் பத்தாதா உனக்கு, ஒன்றும் திருதலையாடா நீ அப்படின்றாரு. இங்கே பார், ஓவராக பேசாத விஜய், அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே, அப்படி தானே பேசுவேன், நீ பண்ண வேலைக்கு தானே 5 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்த, அப்போ கூட அடங்கவே மாட்டியா, நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பார் இவ்வளோ நாள் ஒன்றால் தான் நானும் காவேரி பிரிஞ்சு, இதுக்கப்புறமாவும் என்னையும் காவேரியும் பிரிக்கலாம், இல்லை எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன், இவ்வளோ நாள் போனால் போதுன்னு விட்டது, நீ உள்ளே இருந்ததால் தப்பிச்ச, இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டல, ரவுடிஸ் எல்லாம் ஒரு 4 ரவுடி கூட வச்சுருந்தா நீ பெரியாளா, என்ன நினச்சிட்ருக்க, என்னையும் காவேரி என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, நீ என்ன கிழிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், பார்க்கறதுல போகிறீங்க, நான் என்ன கிழிக்க போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்க நான் பார்க்க போகிறேன், ஓ நீ சவால் விடுறியா, உன் அப்பனாலே ஒன்றும் பண்ண முடியல, உன்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, பண்ணி தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல 5 வருஷமாக உங்களை தவிக்க விட்டேன்ல, ஏன் உங்கள் பொண்டாட்டிக்கு எல்லாமே மறந்து போச்சாமே, எதுவுமே ஞாபகம் இல்லையாமே, எல்லாத்தையும் உங்கள் சித்தப்பா தான்ப்பா சொன்னார், அந்த ஆள் வேறு எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்துட்டு, உங்கள் சித்தப்பா எல்லாத்தையும் விடாவரியாக சொல்லிட்டாரு, அதனால் காவேரிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் எங்களை விட்டுட்டு கெஞ்சி கேட்குறாரு, என்ன விட்டுடலாமா அப்படின்னோடனே, ஓ அவ்வளோ ஆயிடுச்சா உனக்கு, இங்கே பார் நீ என்ன பண்ணாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்னையும் சரி காவேரியும் சரி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் பண்ணவும் விட மாட்டேன், என் காவேரியை என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியும், அதை பற்றி நீ கவலைப்படாத, என் பொண்டாட்டிக்கு ஞாபகம் மருதி ஆயிடுச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை இருந்தா அது போய் பாரு, 5 வருஷமாக வந்து உள்ளே இருந்துட்டு வந்தியே அப்போ கூட உனக்கு அறிவே வரலையா, எங்கே அறிவு வரப்போகுது, உன் அப்பாவுக்கும் அறிவில்லை உனக்கும் அறிவில்லை அப்படின்னோடனே, உனக்கு அவ்வளோதான் விஜய் அப்படின்றாரு. ஏய் நிறுத்துடா, ஓவராக பேசிகிட்டு இருக்காத, இங்கே பார் தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் மரியாதையே போயிடு, அதுதான் உனக்கு நல்லது, மீதி இருக்க வாழ்க்கை அது ஒழுங்காக வாழப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு, விட மாட்டேன் விஜய் விட மாட்டேன், எப்படியாவது உன்னை பழி வாங்காமல் ஒன்று என் காவேரியும் நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக ராகு வந்து விஜய் போகிறதை பார்த்துட்ருக்காரு.